Watch full episodes on Jio Hotstar. இந்த இடம் தான். ஆமா, தேட்னா கடவுளும் கிடைச்சிருவாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையிலேயே இதுதான் அந்த இடம்னா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சக்திசாலியா மாறிடுவேன். ஆமா, இதுதான் அந்த இடம். எஸ், கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பவர் கிடைச்சிருச்சு. நான் இந்த உலகத்திலே ரொம்ப சக்திசாலியா மாறிட்டேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நான் அழிக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாரும் எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. நான் தண்ணியை விட்டு தள்ளிதான் இருக்கணும் போல. வாங்க, முதல்ல வேதா சிட்டியை அழிக்க ஆரம்பிக்கிறோம். ஆகா, யார் இவன்? பார்க்கவே ஒரு தினுசா இருக்கான். யார் பாணி? ஏன் இப்படி மேக்கப்போட வந்து நிக்கிற? தெரியாதா உனக்கு? நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், டெரரானவன். நான் இந்த சுத்து பக்கத்துல எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆனவன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு தள்ளி யார கேட்டாலும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன், நீ சீரியஸா எடுத்துக்காத. நான் பச்சை டைலாக் பேசுனா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்னது, வேதா சிட்டி 50 கிலோமீட்டரா? உண்மையிலேயே இவன் தூக்கி எறிஞ்சது 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா? ஹலோ சிவா, சிவா. அங்கிள், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே இல்ல.
அவருக்கு எப்படி அவ்வளவு பவர் கிடைச்சதுங்கிற விஷயத்தை தான் நாம கண்டுபிடிச்சாகணும். அவர் பார்க்கிறதுக்கு நேச்சுரல் பர்சன் மாதிரி தெரியல. ஒரு தடவை எங்க கிராமத்துல ஒரு கொள்ளைக்காரன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அவன் பதுங்குற இடம் யாருக்கும் தெரியாமலே இருந்தது. அப்பதான் நான் அதுக்கு ஒரு பிளான் போட்டேன். அவனோட கூட்டாளி ஒருத்தனை பிடிச்சு நல்ல அடி அடின்னு எல்லாரும் போட்டோமா, அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். நல்ல ஐடியா ஆதி. நம்ம அவனோட ஆளை புடிச்சோம்னா அவ வாயாலே அந்த பவர் எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல வச்சிடலாம். அத வச்சு சரி பண்ணிடலாம். ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். தேங்க்யூ தேங்க்யூ. நான் பிறந்ததுல இருந்தே அறிவாளி தான்ப்பா. ஆனா இப்ப என்ன ஐடியா கொடுத்த அத சொல்ல. அவன் இந்த ஃபேக்டரிக்குள்ளதான் இருக்கா. இங்க பாருங்க, அவன் தனியா இல்ல, அவனோட ஆளுங்க பாதுகாப்புக்காக வெளியில நிக்கிறாங்க. சின்ன பையா, இங்கெல்லாம் விளையாடக்கூடாது, மரியாதையா போயிடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ் பாஸ், சீக்கிரம் வெளியே வாங்க பாஸ். அந்த சின்ன பையன் உங்களை தேடி இங்கே வந்துட்டான் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓடிருங்க. என்ன விடு விடுன்னு சொல்றல. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். என்ன விட்டுரு விட்டுரு. உன்னோட பாஸ்க்கு இந்த பவர் எங்க இருந்து கிடைச்சதுன்னு ஒழுங்கா சொல்லிடு. எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஓகே, லட்டு சிங் அங்கிள், இவன் நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டானா? சரி, இவனை நான் கீழே விட்டுறேன். என்ன கீழே போட போறியா? வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுறாத. போய் உன்னோட பாஸ் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன விட்டுறாத, என்ன காப்பாத்து. காட்டுக்குள்ள ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவருக்கு சக்தி கிடைச்சது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. தேங்க்யூ. சிவா, இங்க கொஞ்சம் பாரு. சன் டிராவல் ஆகி இந்த பாண்டுக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் அப்படியே அது காணாம போயிடுது. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அது வந்து ஒருவேளை இங்க கிடைக்கிற சக்தி இந்த பாண்ட் கிட்ட போனா சரியா போயிடுன்னு நினைக்கிறேன். ஆனா இத பத்தி எனக்கு தெளிவா தெரியல. நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பில்லர் ஆஃப் பவர் இருந்திருக்கு. அது இப்ப இல்ல. முன்னாடி பாண்ட் இருக்கு. வெளியில நாம பார்த்த மாதிரி அந்த பவர் இந்த பாண்ட் கிட்ட போறதால அந்த பவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை இங்க கொண்டு வர முடியாது. ஆனா அவனுக்காக இந்த பாண்டை உருவாக்க முடியும்ல. அங்கிள், உங்க விளையாட்டு நிறுத்துங்க. என் கூட இப்ப ஃபைட் பண்ணுங்க. நீ திரும்ப வந்துட்டியா? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல நீங்க என்ன வந்து புடிச்சு காட்டுங்க அங்கிள். ஸ்டோன்மேன் அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பவர் உங்களை விட்டு முழுசா போயிடும். அதுக்கப்புறம் பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். வேண்டாம் சிவா,
வேண்டாம் சிவா. நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட சிவா. ஒருவேளை நீங்க அந்த சக்தியை சரியான வழியில பயன்படுத்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. லட்டு சிங் அங்கிள், நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். என்ன செய்ய போறேங்கிறத நான் ஜெயில வச்சு இவனுக்கு சொல்றேன். இவன் குத்தி விளையாட ஒரு பெரிய பில்லரை ஜெயில கட்டி வச்சிருக்கேன். அத குத்தி நீ சாச்சிட்டீனா நீ தான் பில்லர் மேன். ஹே ஹே. ஏடிஎம் மிஷினை எடுத்துட்டு போகாதீங்க. அதை இங்கேயே வைங்க. அதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. அது எங்களுக்கு சொந்தமானது. சொன்னபடி கேட்டு நடந்துக்குங்க. சிவா, நம்ம ஸ்கூலுக்கு ஏடிஎம் மிஷின் வரதா இருந்தது. அத திருடிட்டு போயிட்டாங்க. சவுத் ஜோன் பக்கமா போயிட்டு இருக்காங்க சிவா. சின்ன பையா, ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினைச்சேன்னா வேற எங்கேயாவது போய் பண்ணிக்க. நாங்க அவசரமா போறோம், வழியில இருந்து விலகு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், அது சிவாவோட சைக்கிள். என்ன பண்ணாலும் உடையாது. ஹேண்ட்ஸ் அப். வீடு என்ன கட்டியா முடிக்கல, அதுக்குள்ள கொள்ளையடிக்க வந்துட்டீங்களா? ஏய், இது இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஏரியா. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எவன் திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வேணா விட்டுடு, இல்லன்னா லட்டு சிங் வந்துருவான்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டபிளே, எல்லாரையும் ஜீப்ல ஏத்து. போங்க, எல்லாரும் போங்க. சிவா, நீ எங்க ஸ்கூல்ல படிக்கிறங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நிஜமா சிவா, நீ பேங்கோட பணத்தையும் என்னோட வேலையையும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே சார், இது என்னோட கடமை. சரி, இப்ப அதான் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல. நீங்க முதல்ல ஏடிஎம் மிஷினை கொண்டு போய் ஸ்கூல்ல ஃபிட் பண்ற வழியை பாருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஏடிஎம் மிஷினை எப்படி யூஸ் பண்றதுன்னு பேங்க் மேனேஜர் உங்க எல்லாருக்கும் டெமோ பண்ணி காட்டுவாரு. உங்கள யார் யாருக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியுமோ கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஏடிஎம்ல இருந்து எப்படி பணம் எடுக்கணும். பணம் எடுக்கும்போது நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றதையும் சொல்றோம். இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்க போறீங்க. சார், முதல்ல உள்ள இருக்கிறவருக்கு சில்லுன்னு ஜூஸா கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஆமா, அந்த மனுஷன் ராப்பகல்னு பார்க்காம உள்ள பணத்தை என்ன கூத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ சார், வெளியே வாங்க, வந்து ஜூஸா குடிச்சிட்டு போங்க. கூட காஃபி கூட இருக்குது பாருங்க. இங்க பாருப்பா, உள்ள யாருமே உட்கார்ந்துகிட்டு இல்ல. அந்த மிஷின் வேலை செய்யுது, அவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போங்க.
இப்பயே எதுக்குப்பா எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க? இப்படி நடந்து போச்சே, இனி என் வேலை போயிடும். நான் அவேர்னஸ் அதிகமாக்கணுன்றதுக்காக தான் ஸ்கூல்ல ஏடிஎம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற ஏடிஎம்ல இப்படி கொள்ளை அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. யாராவது ஏதாவது பண்ணுங்க, என்கொயரி பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஏடிஎம் குள்ள 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அந்த காசை யார் திருப்பி கொடுப்பா? அழாதீங்க மேனேஜர் சார், அழாதீங்க. நான் உங்களுக்கு துணை இருக்கேன். உங்களுக்கு இனிமே கவலையே வேண்டாம். நான் எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு தரேன். என்ன சிவா, நம்ம பிடிச்சிடுவோம்ல? சிவா, நம்ம ஸ்கூலோட நல்ல பேரு இப்ப உன் கையில தான் இருக்க. அந்த திருடன் யாரு என்ன ஏதுங்கறத முதல்ல கண்டுபிடி. சார், டோன்ட் வரி. லட்டு சிங் அங்கிள். மேனேஜர் சார், நீங்க எப்படியே அழுகைய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. நான் போய் ஹை செக்யூரிட்டி மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹே ஹே. எனக்கு என்னமோ இந்த திருட்டு அந்த ஏலியன் தான் பண்ணிருக்கும்னு தோணுதுப்பா. யூடி, நீ எப்பவும் மாற மாட்டல. சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நீ ஏலியன் சப்ஜெக்ட விட்டு வரவே மாட்டல்ல. லட்டு சிங் சார், எனக்கு என்னவோ ஸ்மார்ட்டி மேல சந்தேகமா இருக்கு. ஸ்கூல் டைம்ல நான் அவனை ஏடிஎம் கிட்ட பார்த்தேன் சார். அவன் ஏடிஎம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அப்படியா ரேவா? கவலைப்படாத. அந்த ஸ்மார்ட்டியா நான் பெண்டு கழட்டி இந்த லட்டு சிங் நான் யாருன்னு தெரிய வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம அவரை நல்லா கண்காணிக்கணும். சிவா, அது போது பாரு ஸ்மார்ட்டியோட கார். ஸ்மார்ட்டி, காரை நிறுத்து. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். Go away. ஸ்மார்ட்டி யாருக்காகவும் நிக்க மாட்டான். டிரைவர், காரை வேகமா ஓட்டுங்க. ஸ்மார்ட்டி தம்பியை எதுக்காக தொல்லை பண்ற? இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த சிவாவை விடாதீங்க. இவன் மனசுல ஹீரோன்னு நினைப்பு. நேத்து நைட் நீ எங்க இருந்தங்கிற விஷயத்த ஒழுங்கா சொல்லிடு. நான் நேத்து நைட்டு வீட்ல தான் இருந்தேன். உனக்கு எதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சொல்லு. ஸ்மார்ட்டி, போய் சொல்லாத. நான் உங்க வீட்டுக்கு கால் பண்ணிருந்தேன். உங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. நேத்து நீ உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்ததா உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக கேக்குற? என்ன போக விடு. போறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏடிஎம் மெஷின்ல இருந்து திருடின பணத்தை நீ எங்க வச்சிருக்க? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இதுக்காக பணத்தை திருடணும்? சிவா, இந்த ஸ்மார்ட்டி கிட்ட இருந்து எப்படி ஸ்மார்ட்டா உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் ஸ்மார்ட்டெல்லாம் நீ வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துடணும். இங்க பாரு, சீக்கிரம் டிக்கிய டிரைவரை திறக்க சொல்லு. என்னப்பா அது? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறேனே? டிக்கிய திறந்து ஒரு தடவை செக் பண்றதுக்காக தானப்பா நான் டிக்கிய திறக்க சொன்னது. அதுக்கு போய் இப்படி எல்லாம் தூக்க கூடாது. டிக்கிய திறந்து காட்டுங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க. என்ன சிவா? இது ஏடிஎம்ல இருந்து திருடின பணம் தான். இதோட நம்பர் சீக்வன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. லட்டு சிங் சார், ஆனா இதுல கொஞ்சம் பணம் தான் இருக்கு. மீதி பணம் எங்க போச்சு? ஓ,
ஓ அப்படியா? ஸ்கூல்ல படிக்கிற பையன் நீ எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியா? ஐ சீக்கிரம் சொல்லு, மீதி பணத்தை எங்க நீ வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு. பிரின்சிபல் சார், லட்டு சிங் சார், இந்த பணம் எப்படி என் காருக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் திருடவே கிடையாது. என்னோட காரை நான் ஸ்கூலுக்கு வெளியே தான் பார்க் பண்ணியிருந்தேன். யாரோ என்னை மாட்டி விட தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப நீ சரியா மாட்டிக்கிட்ட. என் கூட இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. இந்த கிரையிங் டிராமாலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன், அங்க பாத்துக்கலாம். வா வா. சிவா, எதுக்கும் நம்மளோட ஸ்கூலோட பியூனை செக் பண்ணணும்னு தோணுது. அவரும் ஏடிஎம் மிஷின் கிட்டே தான் சுத்திட்டு இருந்தாரு. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து கூட இந்த வேலையை பார்த்திருக்கலாம். சிவா, ஓ இங்க என்ன நடக்குது? இன்ஸ்பெக்டர் சார் ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். சிவா வா போலாம், பியூனை போய் பிடிக்கலாம். சிவா, பியூன் அந்த பக்கமா போறாரு. அண்ணா நில்லுங்க ப்ளீஸ், நில்லுங்க, நான் சொல்றேன்ல. நான் வந்துட்டேன். திருடனை பிடிச்சிட்டோம். தேங்க்யூ சிவா. உன்ன புனிதமான இடமான ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்ட நீ. உனக்கு வெக்கமாகல? இல்ல இல்ல, நான் திருடவே இல்ல இன்ஸ்பெக்டர் சார். சிவா என்ன நம்புப்பா, நான் திருடலப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இவன் கிட்ட கூட மீதி பணம் இல்லையே. மீதி பணத்தை இவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கேளுங்க. என் வேலையை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கப்பா. நான் எந்த திருட்டும் பண்ணவே இல்ல. ஸ்கூல்ல 2 நாள் லீவுன்னு சொன்னதால லீவ் பூட்ட போனேன். அப்ப பேக்ல எனக்கு பணம் கிடைச்சது. அதை எடுத்துட்டு வந்தேனே தவிர நான் எதுவுமே பண்ணவே இல்ல. நான் திருடலாம் இல்லைங்க, என்ன நம்புங்க தயவு செஞ்சு. தப்புன்னு உங்க எல்லாரையும் பார்த்ததுன்னா பயந்துட்டேன் நானு. அதனால தான் அப்படி ஓடி வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எதுக்காக என்ன பாக்குறீங்க? நான் எதுவும் பண்ணல. இப்பவே நீங்க 2 பேரும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். மொத்த பணமும் எங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் அங்கதான் இருந்தாகணும். நான் திருட கிடையாது. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. சிவா, இந்த பணத்தை யாரு திருடி இருப்பாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கே. ஸ்மார்ட்டியும் பியூனும் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க திருடவே இல்லைன்னு. அப்போ உண்மையான திருடன் யாராதான் இருக்கும்? ஒரு தடவை எங்க கிராமத்துல கூட இதே மாதிரி சேம் திருட்டு ஒண்ணு நடந்துச்சு. எங்க கிராமத்துல பேங்க பாதுகாக்கிறது பஞ்சாயத்து தலைவரோட பொறுப்பா இருந்துச்சு. அங்க திருட்டு போனதும் அவரு கதறி கதறி அழுதாரு. ஒருத்தனை பணத்தோட புடிச்சிட்டாங்க. அப்போ அவனை ஜெயில போடுறதுக்காக போனாங்களா. அப்பதான் நான் என்னோட மூளையை யூஸ் பண்ணப்பா. அப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது, பஞ்சாயத்து தலைவர் தான் உண்மையான திருடன். அவர் சும்மாவே அழுது நடிச்சிருக்காருன்னு. ஆதி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. நீ சொல்றது உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனா இந்த கேஸுக்கான முக்கியமான க்ளூ எனக்கு கொடுத்துட்ட. நீ செம்ம ஜீனியஸ் தெரியுமா? எஸ் ஆதி, உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட்டா. நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. ஆனா யார்கிட்டயும் அதை சொல்லிக்க மாட்டேன், அவ்வளவுதான். நம்ம கேஸ்லயே 2 பேர் பிடிபட்டிருக்காங்க, ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது அழுது அழுது எல்லாரோட சந்தேகத்துல இருந்தும் தப்பிக்கிறது பேங்க் மேனேஜர் தான். நீ சொன்னது சரிதான். அவர் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு அவரு மத்தவங்க மேல கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்காருப்பா. லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா வாங்க, கேஸை சால்வ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த உலகத்துல ஒரு முட்டாள நம்ம தேடி போனா 1000 முட்டாளுங்க கிடைச்சிருவாங்க. கொஞ்சம் அழுதா போதும் எல்லாரும் நம்பிடுவாங்க. ஸ்கூல்ல ஏடிஎம் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஏடிஎம்ல இருந்து பணத்தை திருட வச்சேன். அதுக்கப்புறம் சந்தேக ஊசிய ஸ்மார்ட்டி பக்கமோ பியூன் பக்கமோ திருப்பி விட்டுட்டேன். நீங்க போட்ட பிளான் உண்மையில சூப்பர் பிளான். போலீஸுக்கு சந்தேகம் அந்த 2 பேர் மேல மட்டும்தான் வரும். இப்ப முழுக்க முழுக்க நான் சேஃப் ஆயிட்டேன்.
நீங்க சேஃப் ஆகல அங்கிள். நீயா? நீ எப்படி இங்க வந்த சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த சிவா சைக்கிளை வச்சுட்டு இந்த காரை ஃபாலோ பண்ண போறானா? அவனோட சைக்கிளை நசுக்கிடுங்க. போங்க, அவனை போய் யாராவது அடிங்க, அவனை விடாதீங்க. கேட்சே. தேங்க்யூ சிவா. நீ உண்மையிலேயே நம்ம ஸ்கூலோட பேரை மறுபடியும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ சிவா. சிவா, முதல்ல நான் தான் உன்கிட்ட வந்து நன்றியை சொல்லிக்கணும். தேங்க்யூ சிவா. எதுக்காக நீங்க எல்லாரும் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஒருவேளை என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல லட்டு சிங் அங்கிளோ எனக்கு உதவி பண்ணலனா என்னால உண்மையான திருடனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. ஹை. சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா பாஸ் திட்டுவாரு. ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காரு. பார்த்து வாங்க, இல்லைன்னா சேலை கீழே விழுந்துடும். பார்த்து பார்த்து. ஏய் சீக்கிரம், கொஞ்சம் பாத்துப்பா, சில உடஞ்சிட போகுது. தூக்கு. அப்படிதான். கவனமா தூக்குங்க, உடஞ்சிருச்சுன்னா கோடி கணக்குல நஷ்டமாயிடும். முதல்ல டச் பண்ணி பெயிண்ட் காஞ்சிருச்சா இல்லையான்னு பாருங்க. காஞ்சிடுச்சு பாஸ், பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கு. Good. இந்த மூர்த்திக்காரோட முயற்சி எப்பவும் வீணா போகாது. இதே மாதிரி எல்லா ஸ்டாச்சுவையும் நான் மாத்த போறேன். அதுக்கப்புறம் கோடி கணக்குல சம்பாதிக்க போறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஹலோ, சொல்லு. என்ன பேசுற நீ? பாஸ் பாஸ், ஒரு ஸ்கூல் பஸ் இங்க பிக்னிக்காக வருதா? என்ன, இங்க பஸ் வருதா?
இது ஸ்கூல் பிக்னிக்கான டைமே கிடையாது. அதனால தானே இந்த சீசன்ல நாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. பஸ் இங்க வரவே கூடாது. வந்ததுன்னா அப்புறம் நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன். பஸ் இந்த பக்கம் வராது. குட், வெரி குட். இந்த பஸ் தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ. சொல்லு. என்ன பஸ் வருது. ஏய் வாங்க, பஸ் வந்துடுச்சான். ஏய், பஸ் நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, நிறுத்துங்க. ஏங்க இது ஸ்கூல் பஸ்ஸுங்க, நான் வண்டியை நிப்பாட்டலாம் மாட்டேன். இவங்கள பார்த்தா கொலைக்காரங்க மாதிரியா இருக்கு. லட்டு சிங் சார் என்ன பண்றது? நான் என்னப்பா சொல்றது, நானே அவங்கள பார்த்து நடிக்க போயிருக்கேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே இருங்க. இப்ப நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் லட்டு சிங் சார். பஸ் இதுக்கு மேல வேகமா ஓட்ட முடியாது சார். இப்ப என்னதான் பண்றது? வாட் ஐ டூ, என்ன பண்றது? நான் சிவா கிட்ட கேக்குறேன். சிவா, ஏதாவது பண்ண. பஸ் நிறுத்துங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா வழியில இருந்து நடந்துரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாரும் ஓடிட்டாங்கப்பா. ஹை, பாரு சிவா, அவங்க எப்படி தலை தெறிக்க ஓடுறாங்கன்னு. நல்ல வேலை, உங்களோட ப்ரொடக்ஷனுக்காக நான் வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா இந்நேரம் இங்க ஏதோ நடந்திருக்கும்ல. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்களா? சின்ன பையன் சொன்னதால தான் எங்களை புரட்டி புரட்டி அடிச்சான் பாஸ். பறந்து பறந்து அடிச்சான். ஓகே, அப்படின்னா நாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. அவங்கள பயமுறுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஏய், பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ், நான் அவங்கள பயமுறுத்துறேன். பார்த்து என்ன பொறுமையா நிக்க வைங்கப்பா. என்ன வெயிட்டடாப்பா. ஆக்டிங்ல அசத்திடு. அடடா, அவங்க இங்க வந்துட்டாங்க. ஓடு சீக்கிரம். அடடே, இந்த எவ்வளவு இடம் அருமையா நல்லா இருக்கு. பாருங்க. வாங்க, எல்லாரும் வாங்க. பாருங்க. ஸ்டாச்சு பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இத கவனிங்க. நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குப்பா. எதுக்கும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. ஏன்னா இந்த குகைக்குள்ள பேய் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த காலத்துல கூட பேய் இருக்குங்கிற விஷயத்த நீங்க நம்புறீங்களா? டோன்ட் வரி, எந்த இடத்துல லட்டு சிங்க இருக்கானோ அங்கிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த பேயுமே வராது. சரிங்க லட்டு சிங் சார், இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. இந்த குகைக்குள்ள காணாம போனா கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம்.
நான் தான் சொன்னேன்ல, பேய் வந்துருச்சுங்க. இங்க பாருங்க அங்கிள், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மள யாரும் பயமுறுத்துறாங்க. இல்லப்பா, இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா 2-3 பேர் கண்டிப்பா காணாம போவாங்க. சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லிட்டேன்ப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். எல்லாரும் ஓடி வந்துருங்க. பேய் வந்துருச்சு. யாரும் நில்லுங்க. பேய் எல்லாம் உண்மை கிடையாது. நில்லுங்க. வாங்க friends, நாமளும் இங்க இருந்து போய் தான் ஆகணும். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? அட ரேவா, லட்டு சிங் அங்கிள் எங்க? என்ன கேட்டா? நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? எல்லாரும் வெளில போயிட்டாங்களா? அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக நானும் இப்ப வெளியில போய் ஆகணும். வாங்க. சிவா, இந்த வீடியோல நான் உன்னை கவனிச்சேன். அந்த ஸ்டாச்சுல இருக்க புல்லாங்குழல்ல ஒரு ஹோல் இருக்கு. ஒரு ஈ அந்த ஹோலுக்குள்ள போய் மறுபடியும் வெளியே வருது. சரி, அதுக்கு என்ன இப்போ? இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் கல்லால செய்யப்பட்டது. அப்படி இருக்கப்போ புல்லாங்குழல்ல ஹோல் இருக்காது. ஆனா இந்த வீடியோல இருக்க ஸ்டாச்சுல ஹோல் இருக்கு சிவா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஒரு சின்ன புல்லாங்குழல்ல எப்படி ஹோல் போட முடியும்? ஓ சரி, நாளைக்கு மார்னிங் போய் செக் பண்ணிடலாம். அட, இந்த ஸ்டாச்சுவோட புல்லாங்குழல்ல ஹோலே இல்லையே. சிவா, இங்க பாரேன், புல்லாங்குழல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேங் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற ஸ்டாச்சு இருந்திருக்கு. இங்க ஏதோ எனக்கு சரியா படல. இதோட டெக்ஸ்டர் ரொம்ப பழசா தெரியுதுல்ல. இது ஈரமா இருக்கு. யாரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. லட்டு சிங் அங்கிள், இங்க இருக்கிறது எல்லாமே போலீஸ் ஸ்டாச்சுஸ் தான். நீங்களே பாருங்க. ஆமா சிவா, இந்த ஸ்டாச்சுஸ பார்த்தா போலியானது மாதிரி தான் இருக்கு. ஆமா லட்டு சிங் அங்கிள், ஏதோ ஒரு கேங் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பசங்க நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. இந்த மூர்த்திக்கார் எப்பவும் தோக்கவே மாட்டான். போங்க, சீக்கிரம் அவங்கள பயமுறுத்துங்க. போங்க. இந்த குகை ரொம்ப அழகா இருக்குல்ல. அதோட இங்க இருக்கிற ஸ்டாச்சுஸும் ரொம்ப அழகா இருக்கு. அடடடடே, அட யார் பாது? அட, என் முதுகுல யார்ப்பா சாஞ்சி இருக்கிறது? அட யாருப்பான்னு கேட்டா சொல்லுங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கீங்களே. ஐ லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? எழுந்துருங்க, எழுந்துருங்க. லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா எழுந்துருங்க. நான் அவங்கள பிடிக்கிறதுக்கு போறேன். நெல்லு, நானும் கூட வரேன். நெல்லு இருப்பா, நாங்களும் வரோம். திரும்ப போயிடுங்க. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேன். எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இவங்க போலியான பேய்ங்க. அவங்கள பிடிக்கலாம் வாங்க. எங்க எங்க அந்த பேய் இருக்கு? சொல்லுங்க. நாங்க இங்க இருக்கோம். ஏதாவது வேலை இருக்கா? இந்த பசங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்களே. இவங்கள நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நானும் இந்த இடத்துல பேய்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ இந்த மாதிரி பொருளிய கிளப்பிட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மக்கள் இங்க வர விடாம பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இல்ல, ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு.
அவங்க உண்மையான ஸ்டாச்சுவை திருடிட்டு போலியான ஸ்டாச்சுஸா வைக்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் 1000 வருஷம் பழமையானது. அதோட மதிப்பு கோடி கணக்குல இருக்கும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் யாரும் அங்க போக வேண்டாம். முக்கியமா இந்த இடத்தை விட்டு நீங்க யாரும் போகாம இருக்கிறதே நல்லது. சீக்கிரம் சீக்கிரம். இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட போறோம். ஒரே என்னது இது? வெளியில யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட போறோம். ஒரே சிவா, என்னாச்சு? என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? லட்டு சிங் அங்கிள், ஓஹோ, இவர் திரும்பவும் மேக்கப் போட்டு விழுந்துட்டாரு. லட்டு சிங் அங்கிள் என்ன ஆச்சு? பேய் இவ்வளவு நேரம் இங்க டான்ஸ் ஆடிச்சுப்பா. மறுபடியும் போலியான பேய்களா? இவங்கள நான் விட போறதா இல்ல. சிவா போகாத சிவா, இதெல்லாம் பேய்தான், உண்மையான பேய்தான். அங்க பாரு. சிவா நில்லு. சீக்கிரம் எல்லா பொருளையும் லோட் பண்ணுங்க. இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்த இடத்தையே காலி பண்ணிடுங்க. இங்க நாம போலீஸ் சிலைகளை உருவாக்கணும்ன்றது யாருக்குமே எப்பவும் தெரியக்கூடாது. லட்டு சிங் அங்கிள், சிவாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எப்படி பேய் கூட சண்டை போட முடியும்? வாங்க எங்க கிட்ட வந்து சண்டை போடுங்க. வா வா லட்டு வா. உன்னை பார்த்து நாங்க ஒன்னும் பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்க கூட லட்டு சிங் அங்கிள் இருக்காரு. எங்க இருக்காரு? ஆஹா, என்ன இது? லட்டு சிங் அங்கிள் மறுபடியும் மயக்க போட்டாரா? ஓடுங்கப்பா, என் பின்னாடி பேய் துரத்திட்டு வருது. ஓடுங்க. சிவா, சீக்கிரம் வாங்க, காப்பாத்துப்பா. சிவா. லட்டு சிங் சார், லட்டு சிங் சார் எந்திரிங்க. என்னது, இவங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்களா? இப்ப நான் மயக்கப்பட்டு விழுறது தான் நல்லது. இந்த இடத்துல இன்னொரு வழி இருக்காங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அட, ஆனா இங்க எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. வழி எங்க இருக்கும்? சீக்கிரம் சொல்லு. சொல்ற. நீ மனுஷன் தானே? இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, என் பொடியில இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு, உன்னோட ஆளுங்க எந்த பக்கம் போயிருக்காங்க? அங்க ஒரு சிலை தெரியுது பாத்தீங்களா? அதோட மூக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கு. அதை தட்டினீங்கன்னா கதவு தானா திறக்கும். அந்த திருடங்க ஸ்டாச்சுஸ் எடுத்துட்டு தப்பிச்சு போறாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும். இவனை கட்டுங்க, கட்டி போடுங்க. நான் சிவாவுக்கு ஹெல்ப் வாங்க போறேன். சிவாவுக்கு என்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு மாவீரனோட உதவி அவனுக்கு தேவை. அந்த வீரன் நான் தான். சிவா 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 சிவா. அந்த பையன் நம்ம ட்ரக் மேல வந்துட்டான்னு நினைக்கிறேன். போங்க, இப்பவே போய் அவன் கதையை முடிங்க. உடனே போறோம் பாஸ்.
ஹேய் சின்ன பையா, எதுக்காக இப்ப பிரச்சனை பண்ற? நான் யாருக்கும் தெரியாம தொழில் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. ம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு தெரியுது. சாரி, நான் பண்ணது தப்பு தான். சிவா, இதுக்கப்புறம் உன்னை நான் சின்ன பையன் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நான்லாம் ஒரு ஃபைட்டரே கிடையாது. நான் ஒரு பிசினஸ் மேன், சரியா? என்ன ப்ளீஸ் விட்டுடு. இதுக்கப்புறம் நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். நான் உன்னை தள்ளி விட கூட மாட்டேன். நான் இப்ப கீழே போறேன். என்ன எங்க கிட்டயே பேய் விளையாட்டு விளையாடல நீ? ஏய், எப்படி பிடிச்சோம் பாத்தியா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரா இருந்தா? இதுக்கு மேல டைலாக் பேசாதீங்க. ஏற்கனவே அடி வாங்கி நான் களைச்சு போயிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். வா, எங்களை ரொம்ப பயமுறுத்தனால உனக்கு லாக்கப்லே பேய் வேஷத்தை போட்டு போலீஸ் அடி அடிச்சு உன்னை என்ன டான்ஸ் ஆட வைக்கிறேன் பாரு. நல்ல பெருசு, எங்க இருந்து வந்திருக்கானே? நீங்க எதுக்காக இதை கேக்குறீங்க? என்னையவே நீ எதிர்த்து பேசுறியா? என்ன பண்றீங்க? பேக்கை இழுக்காதீங்க ப்ளீஸ். வெளியூர்ல இருந்து வந்திருக்கல, கண்டிப்பா அதுல ஏதாவது பொருள் இருக்கும். கொடு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. திருடங்க, யாராவது அவங்கள புடிங்க. என் பேக்கை புடிங்கிட்டு ஓடுறாங்க. அவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க. ஒழுங்கா அவங்களோட பேக்கை திரும்ப கொடுத்துருங்க. சின்ன பையா, போய் கிரவுண்ட்ல விளையாட போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சார், உங்க பேக்கை பிடிங்க. தேங்க்யூ சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ ரொம்ப நாளா ஃபைட் பண்ற. தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட், இவர்தான் மார்க் சீசோ. இவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க வந்திருக்காரு. உங்களுக்கு இவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தி சொல்ல போறாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸால மைண்டும் பாடியும் ஃபிட்டா இருக்கும். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. இவரோட ஆர்ட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஒரு நல்ல ஃபைட்டர். இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் தன்னோட மார்ஷல் ஆர்ட்டை செஞ்சு காட்ட போறாரு. நான் இங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். எந்த ரவுடிங்க உங்களை அட்டாக் பண்ணாங்க? ஓகே இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் இவனோட மார்ஷல் ஆர்ட்டை நீங்க பாருங்க. இப்ப எதுக்கு அவரு கைய தூக்குறாரு? அவரே அந்த மரத்துண்ட உடைக்க போறாராமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா அவர் அந்த மரத்துண்டு உடைக்க போறாரு. லட்டு சிங் அங்கிள், அந்த மரத்துண்டுக்குள்ள வெறும் பேப்பர் தான் இருக்கும் போல. இல்லனா யாராவது இவ்ளோ பெரிய மரக்கட்டைய ஒரே கையால அடிச்சு உடைப்பாங்களா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆதி. லட்டு சிங் சார், அங்க ஒரு மரக்கட்டை இருக்கு பாருங்க. அத உடைச்சு புஜபல பராக்கிரமசாலின்னு நிரூபிங்க. நீங்களா உங்க போலீஸ் ட்ரைனிங்ல எவ்வளவு கட்டைய உடைச்சு போட்டிருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா உடைக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். இத நான் வேர்க்கல உடைக்கிற டைம்க்குள்ள உடைச்சிருவேன். ஓகே ஓகே, அப்படினா வந்து உடைச்சு காட்டுங்க. யா
ஊ ஹா ஊ ஹா ஹே ஊ ஹா ஹே ஹா ஊ ஹா ஏ ஓ இங்க இருக்கிற எந்த பொருளும் போலி கிடையாது, எல்லாமே உண்மைதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. I am the best. I am the best. Manchu தான் best. Manchu தான் best. Shiva is the best. எங்க Shiva is the best. நீ அந்த மரத்துண்ட வேணா உடைச்சிருக்கலாம், ஆனா சண்டை போடுறதுக்கு எங்க சிவாவை மிஞ்ச ஆளே இல்ல. No, Manchu is the best. Shiva is the best. Shiva is the best. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்மளோட கெஸ்ட். அவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, அப்படினா உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். ஃபைட் பண்ணலாமா? அன்ஷு, நீ என்ன பண்ற? இல்ல, நான் உங்க கூட ஃபைட் பண்றதுக்கு விரும்பல. எனக்கு கொஞ்சம் ஃபைட் தெரியும் தான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தான் பெஸ்ட். வெரி குட். அந்த பயம் இருக்கணும். வேதாஸ் பசங்க எல்லாரும் இவ்ளோ பயந்தாங்கறீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? Manchu is the best. வேதா சிட்டியை சேர்ந்த நாங்க பயந்தாங்கோலி இல்ல. உங்க சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரேவா, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. இல்ல சிவா, இது இப்போ நம்ம ஊரோட மான பிரச்சனை. சிவா, நீ இப்போ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நாங்க சேலஞ்சை அக்செப்ட் பண்றோம். மான்ஷு கூட சிவா ஃபைட் பண்ணுவான். சிவா இப்போ சேலஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஃபைட்டை நாம வச்சுக்கலாம். அதே மாதிரி எங்க ஃபைட்லயும் உங்க ஃபைட்லயும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். போ, ஃபைட்காக பிராக்டிஸ் பண்ணு. கம் ஆன், வா. உன்னை விட மாட்டேன். ஓ சிவா, நான் என்னோட கராத்தே குன்ஃபூவை மிக்ஸ் பண்ணி அவனை அடிச்சு துவைக்க போறேன். சிவா, நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். ஏன்னா உன்னோட டெக்னிக்கும் எங்களோட டெக்னிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால எங்க டெக்னிக்கை பத்தியும் உனக்கு தெரியணும் இல்லையா? ஆனா சார், அவங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சே. நீங்க எதுக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா உங்களை தானே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இல்ல, அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கவே இல்ல. அதுதான் பொறுமை, ஹம்பிள்னஸ். அவங்களுக்குள்ள அகங்காரம் வந்துருச்சு. நீ மார்க்கெட்ல சண்டை போட்டதை பார்த்ததும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட. உன்னால மட்டும்தான் அவங்களோட தலகணத்தை அழிக்க முடியும். தேங்க்யூ சார். நீங்க என்ன நம்பினதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னப்பா பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? உங்க ஃப்ரெண்ட் மட்டும் எங்க பாஸ் முன்னாடி வந்து நின்னா அப்போ தெரியும் உங்க கதை. அட, நீங்க என் ஃப்ரெண்ட் அடிக்க போறீங்களா? நாங்க வந்து உங்களை அடிக்க போறோம். என்ன தைரியம்? நீ எங்களை அடிச்சிடுவியா? இரு வரேன். ஏப்பா, நீங்க ஃபைட்டிங்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஓடுறதுல நீங்க பெரிய ஆளே இல்லப்பா. ஹேய், உங்களால சின்ன குழந்தைய பிடிக்க முடியலையா? அடி வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க ட்ரைனிங்கா? இங்க நின்னு டயலாக் பேசுறதுக்கு பதிலா போய் பிடிக்கலாம்ல. ஏய், என்னது இங்க என்ன நடக்குது? எங்க ஊரு பசங்களை அடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா இப்பவே உங்களை பிடிச்சு நான் ஜெயில போட்டு அடைச்சிடுவேன். சேலஞ்ச் அன்னைக்கு ஃபைட் பண்ணிக்கலாம். போங்க, இப்ப இங்க இருந்து போங்க, போங்க.
அந்த சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ், நீங்க 38 சேம்பர் ஆஃப் ஷாலினோட ஃபைட்டர் பாஸ். ஆனா அவன் ஒரு சாதாரண சின்ன பையன். அவன் கூட சண்டை போட்டா உங்களுக்கு தான் அவமானம். அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. அடிக்கிற அடியில அவன் ஃபைட்டுக்காக என் முன்னாடி வரவே கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி, உன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு அவனே என்கிட்ட சொல்லணும். எஸ் பாஸ், இப்பயே நாங்க போறோம். பெரிய ஃபைட்டர்னு நினைப்பா, மான்ஷு கிட்டே சேலஞ்சா? முதல்ல தூக்குங்க அந்த பையனை. அட, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பாட்டி, அவங்க சிவாவை எங்கேயோ பிடிச்சு போக பாக்குறாங்க. அப்படியா? என்ன தைரியம் உங்களுக்கு? என் பவரை நான் காட்டுறேன். ஆமா, இது என்ன ஃபைட்? அடே கண்ணா, இந்த ராகத்துக்கு பேரே ஃபைட் தான். ராகத்துல ஃபைட்டா? நாங்க அத கத்துக்கவே இல்லையே. ஏய், நீ ஏன் பயந்து போற? வயசானவரை பார்த்து பயப்படலாமா? நீ வேற, அவர் என்ன பண்றாருன்னு தெரியாம பேசாத. என்னப்பா இவரு? தேங்க்யூ தாத்தா, கரெக்ட் டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. சிவா, ஆமா, யாருப்பா அவங்கெல்லாம்? அது வந்து பாட்டி, இவங்க லீடர் கூட நான் நாளைக்கு ஃபைட் பண்ண போறேன். இவங்க எல்லாரும் நான் நாளைக்கு ஃபைட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன புடிச்சிட்டு போக வந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு ஃபைட் பண்ணுவேன். லட்டு சிங் சார், உங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது சார்? ட்ரைனிங் என்ன, அதெல்லாம் சூப்பரா போகுது. நான் இதுல ஆக்ஷன் பவர் ஸ்டாரா இருக்கேன். இப்ப பாரு, இந்த டேபிள ஓங்கி அடியில உடைச்சிடுச்சு. நான் கத்துக்கிட்டேன் பாத்தியா? ஓங்கி அடிச்சு உடைச்சிட்டேன். டேபிள் உடைஞ்சிடுச்சு. உடைஞ்சிடுச்சு. இது எப்படி நடந்ததுங்க சார்? கான்ஸ்டபிளே, நல்லா பாரு, இந்த சேரை பாரு, இத எப்படி உடைக்கிறேன்னு பாரு.
உடைச்சிட்டேன். இந்த சேரை மட்டும் என்னால ஏன் உடைக்க முடியல? அது லட்டு சிங் சார், அந்த டேபிள் ரொம்ப பழைய டேபிளே. ஆனா இந்த சேரு நேத்து வாங்கினது. சார் சாரிங்க சார். ஹான்ஷு, நீ ஃபைட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் ஃபைட் பண்ணக்கூடாது? ஏன்னா நாம இங்க விருந்தாளிகளா வந்திருக்கோம். விருந்தாளிங்க தன்னோட எல்லையில இருந்தாதான் அவங்களுக்கு எப்பவும் மரியாதை இருக்கும். இந்த ஊரு பையனோடையே நீ சண்டை போட்டேன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது நல்லதில்ல. இல்ல, அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அவனோட திமிரு எனக்கு பிடிக்கல. அவன் எதுவும் பண்ணல. உனக்குள்ள இருக்கிற அகங்காரம் தான் திமிரா மாறி இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட மூளையை குழப்பி வச்சிருக்காங்க. நீ பெஸ்ட் ஃபைட்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அகங்காரம் இல்லாத ஒரு ஃபைட்டர் தான் நல்ல ஃபைட்டரா இருக்க முடியும். இல்ல, ஃபைட்டர் எப்படி இருப்பான்னு நான் அவனுக்கு காட்ட போறேன். மாஸ்டர், யூ டோன்ட் வரி. இதுல உங்க மரியாதை அடங்கி இருக்கு. உங்க ஸ்டூடெண்ட் எப்பவும் தோக்கவே மாட்டான். நீ என் மரியாதை பத்தி கவலைப்படாத. நீ உன்னோட மரியாதைக்காக தான் சண்டை போடுற. எனக்காக நீ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. இப்பயே யோசிச்சுக்கோ. ஒருவேளை அவன் உன்னை தோக்கடிச்சிட்டான்னா கண்டிப்பா அவன் உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு அது பெரிய அவமானமாயிடும். இல்ல, நான் எப்பவும் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன். ஐ ஆம் த பெஸ்ட் ஃபைட்டர். நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீ என்கிட்ட இருந்து பொறுமை, பேஷன்ஸ், ஹம்பிள்னஸ் கத்துக்கவே இல்லை. ஆனா சிவா இதை உனக்கு கத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. போ, ஆல் தி பெஸ்ட். சிவா 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 சிவா. Yay! Come on, Shiva, come on! சிவா, நிச்சயமா நீ தான் ஜெயிப்ப. Come on, Shiva, உன்னால முடியும். வரா சிவா, அவனை விடாத. சிவா! சிவா, அப்படிதான். அன்ஷு, இப்போ நீ தோல்வியை ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. வெரி குட் சிவா, அப்படிதான். நான் என்னோட தோல்வியை ஏத்துக்கிறேன். சிவா, யூ ஆர் த பெஸ்ட் ஃபைட்டர். இன்னைக்கு நீ என்னோட அகங்காரத்தை உடைச்சிட்ட. இது வரைக்கும் நான் தான் பெஸ்ட் ஃபைட்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டரா இருக்க. இல்ல, நீங்களும் ரொம்ப நல்ல ஃபைட்டர் தான். ஆனா நான் பொறுமையா சண்டை போட்டேன். ஒருவேளை நீங்க பொறுமையா சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட தோத்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கோவத்துல எந்த ஒரு மனுஷனாலையும் சரியான முடிவை எடுக்கவே முடியாது. அந்த நேரத்துல கண்டிப்பா தப்பு பண்ணதா செய்வோம். நீ ரொம்ப சரியா சொன்ன சிவா. நீ 48 சேம்பர் ஆஃப் ஷவுலின்ல பயிற்சி எடுக்கவே இல்லை. ஆனா நீ என்னை விட ரொம்ப நாளா ஃபைட் பண்ண. இல்ல, நான் உங்களை விட பெட்டர் ஃபைட்டர் கிடையாது. நீங்க தான் என்னை விட நல்ல ஃபைட்டர். நான் சாருக்கு தான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல மனுஷங்களா மாறணும்னு ஆசைப்பட்டேன். இதை நீ பண்ணி கொடுத்துட்ட சிவா. என்னோட ட்ரைனிங் வெற்றி அடைஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா அன்ஷு ஒரு நல்ல ஃபைட்டர் மட்டும் இல்ல, நல்ல மனுஷனாவும் இருப்பான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.